அமெரிக்காவில் வேலை. மேஜை மேல் அன்று வந்த கடிதங்கள் இருந்தன. மனைவியின் முகம் சுரத்தில்லாமல் இருந்தது. என்ன லெட்டர் என்று கேட்டேன். வழக்கமாக வர எலக்ட்ரிக் கேஸ் பில்லு தான். உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு லெட்டர் இருக்கு. யாரிடம் இருந்து? எல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்ட மனுஷாதான். கடிதம் மாயவரத்தில் இருந்த என் ஒன்றவிட்ட அக்கா அம்லவிடமிருந்து தான் வந்திருந்தது. ஓ, அதனால்தான் சுணக்கமோ? அம்லோ எழுதியிருந்தாள். என் புள்ள கோவிந்த் அமெரிக்கா வந்திருக்கிறான். ஏதோ கம்ப்யூட்டர் ப்ராஜெக்டாம். மாத சம்பளம் 31,000 ரூபாயாம். அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கோவிந்த் உருப்பட மாட்டான். காளியாகுடி ஹோட்டலில் மேய்ச்சி தொடக்க தான் போவான்னு நீ கேலி பண்ணுவ. கடவுள் புண்ணியத்தில் படித்து முன்னுக்கு வந்துட்டான். அங்கே அவனுக்கு வேண்டிய உதவியை செய். வெளியில் தங்கி ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காமா உங்கள் வீட்லேயே வச்சுக்கோ. உனக்கு ஆகிற செலவை வாங்கிக்கோ. ஒரு வத்த குழம்பு சுட்ட அப்பளத்துக்கு என்ன செலவாக போகிறது? என்னதான் செலவானாலும் 1000 ரூபாய்க்கு மேலே போகாது. பாக்கி 30,000 இந்தியன் பேங்கில் என் கணக்கில் கட்டிட சொல்லு. மறக்காமல் வள்ளலார் தெரு பிரான்ச்சில் போட சொல்லு. புது தெரு பிரான்ச்சுக்கு அனுப்பிட்டா பணத்தில் லேசில் வாங்க முடியாது. கையில் டோக்கனை கொடுத்துட்டு மணிக்கணக்காக காக்க வச்சுடுவாங்க. அவனுக்கு வேலை கிடைச்ச பிறகுதான் கல்யாணம் பண்ணணும்னு செம்பனார் கோவில் சுந்தர ஜோசியை சொல்லியிருக்கிறார். உன் பின் சித்ரா தான் எனக்கு நினைவுக்கு வருது. நான் பறக்க வட்டி மாதிரி வரதட்சணை எல்லாம் கேட்க மாட்டேன். ஒரு ஃப்ளாட்டோட ஸ்கூட்டரோ காரோ ஏதாவது கொடுத்து கணிசமாக ஒரு தொகை அவன் பேரில் பேங்கில் டெபாசிட் பண்ணால் போதும். உன் பொண்டாட்டிக்கு பருப்பு பிடி செய்ய தெரிலன்னு குறைப்பட்டு உண்டாய். கோவிந்துக்கிட்ட ஒரு பாட்டிலில் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உனக்கும் உன் மனைவிக்கும் உன் பொண்ணுக்கும் என் ஆசிகள். உன் பிரியமுள்ள அக்கா. கோவிந்த் அமெரிக்கா வந்துட்டானாம். நம்பவே முடியல. அதிசயமாக இருக்கு என்றேன். என் மனைவி அதை லட்சியம் செய்யவில்லை. எனக்கு இன்னும் எதெல்லாம் செய்ய தெரிலன்னு அக்கா கிட்ட அழுதுருக்கீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால் நாம் பிளெண்டர் வாங்குறதுக்கு முன்னால் உனக்கு இரும்பு உரலை இடித்து பருப்பு பொடி பண்ண தெரியாதுன்னு சொன்னேன். அதை அவள் தப்பாக புரிஞ்சிட்டு சரி வீடு கோவிந்த் வந்துட்டான் பாரு. நீங்களாச்சு உங்கள் மருமகனாச்சு. நான் ஊருக்கு போகிறேன். நீங்கள் அவனுக்கு சமைச்சு போடுங்க. உங்கள் அக்கா நம்ம பெண்ணை கோவிந்துக்கு கொடுப்போன்னு நினைக்கிறா போல. அது நடக்கிற காரியம் இல்லை. சித்ரா கிட்ட ஒன்றும் சொல்ல வேண்டாம். சொன்னால் காய்ச்சி மூச்சுன்னு கத்தும். எனக்கு தெரியாதா? இந்த புள்ள வர்றதுக்கு முன்னால் ஒரு இமெயில் போடாதோ? அன்று இரவு 2 மணிக்கு ஒரு டெலிஃபோன் வந்தது. கோவிந்த் பேசுகிறேன். வெல்கம் டு அமெரிக்கா. எங்கே இருந்துடா பேசுகிற? மெயின் ஸ்ட்ரீட்லேருந்து. எந்த ஊர் எந்த ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி தொலை. சான் டியேகோ கலிஃபோர்னியா கிட்ட இருக்கேன். லாஸ் ஏஞ்சல் வர வாய்ப்பு இருக்கா? எஸ். தேங்க்ஸ் கிவிங் லீவுக்கு காரில் வரேன். மேலே பேசும் முன் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. கோவிந்த் கூப்பிட்டான். சான் டியோகோவுக்கு வந்திருக்கானாம். தேங்க்ஸ் கிவிங்க்கு வரானாம். அப்பாடா, ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். பேசாமல் தூங்குங்க. மருமனோட சீராட நேரம் காலம் இல்லையா? தேங்க்ஸ் கிவிங் வந்தது. அது 4 நாள் விடுமுறை தினம். என் மனைவி நூடுல்ஸ், லெமன் சாதம், கிரான்பெரி பாயாசனு என்று ஏதோ சமைத்திருந்தாள். அன்று பகல் முழுவதும் கோவிந்த் வரவில்லை. அசட்டு புள்ள. வர முடியலைன்னா ஒரு ஃபோன் பண்ணாது. இரவு 7 மணிக்கு ஒரு கால் வந்தது. கிளம்புறச்ச வேலையில் கூப்பிட்டாங்க. நேரம் ஆயிடுச்சு. இப்போ தான் கிளம்புறேன். 10 மணிக்குள்ளே வருவேன். எனக்கு அசதியாக இருக்குது. இருக்கிறத சுட வச்சு போடுங்க என்று சொல்லிவிட்டு என் மனைவி படுக்க போய்விட்டாள். 11 மணிக்கு கோவிந்த் தன் அரை தோழன் பல்பீர் சிங்குடன் வந்தான். உங்களுக்குன்னு அம்மா பருப்பு பொடி கொடுத்து அனுப்புனாங்க. என்னோட இங்கே கூட இருக்கிற ஸ்நேகிதங்க ஆளுக்கால் டேஸ்ட்டு பார்த்தே முடிச்சிட்டாங்க. ஆமாம், சாப்பிட என்ன இருக்கு அங்கிள் என்று கேட்டு மேஜை மேல் இருந்த பண்டங்களை பார்த்தான். அவன் பார்வை திருப்திகரமாக இல்லை. அவன் சிநேகிதன் பல்பீர் இட்லி, வடை, மசால் தோசை ஓகே என்றான். ரொம்ப தான் ஆசை அவனுக்கு. நானே ராத்திரிக்கு சமத்தா கிடைச்ச ஓட்ஸு கஞ்சியை குடிச்சிட்டு தூங்குறேன். இவனுக்கு இட்லி, வடை, மசால் தோசை கேட்குறதாம் என்று எண்ணிக்கொண்டேன். இதெல்லாம் வேண்டாம் அங்கிள், நாங்களா ஏதாச்சும் பண்ணிக்கிறோம் என்று சொல்லி பல்பீருடன் பேசினான். அதற்குள் ரெஃப்ரிஜரேட்டரை திறந்து பார்த்த பல்பீர் காய்கறிகளை எடுத்தான். ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஒரு சப்ஜி செய்தான். மாவில் தண்ணீர் ஊற்றி பிசைந்து சப்பாத்தி இட்டான். டஜன் சப்பாத்திகள் சப்ஜி என்று அரை மணியில் மேஜை மேல் வைத்தான். கானா தயார் ஹை சாச்சாஜி என்றான். நாங்கள் சாப்பிட்டோம். சும்மா சொல்லப்படாது. பல்பீர் அருமையாகவே செய்திருந்தான். என் மனைவியும்
வாசனையால் கவரப்பட்டு கீழே வந்து 2 சப்பாத்தி சாப்பிட்டாள். முன்னாடியே சொல்லியிருந்தா நானே பண்ணியிருப்பேன். நான் மாவில் ஆலிவ் ஆயிலும் கலந்து பண்ணுவேன், சாஃப்டாக வரும். போன வாரம் உங்களுக்கு பண்ணி கொடுத்தேன நினைவு இருக்கா என்றாள். ஏன் இல்லாமல், இன்னும் அது என் வயிற்ற படுத்துகிற விஷயத்தை சொல்ல விருப்பமில்லாமல் தலையாட்டினேன். சாப்பிட்ட பின் கோவிந்திடம் கொஞ்ச நேரம் பேசினேன். எங்கே கம்ப்யூட்டர் படித்த கோவிந்த்? தஞ்சை பெருவழுதி தனியார் கல்லூரியில். என்ன படித்த? இளங்கலை, தமிழ் வழி, கணினி பொறியியல். இப்போ என்ன ப்ராஜெக்ட் செய்கிற? தரவுத்தள இடைமுக நிரல் நிறுவல். சில கேள்விகளுக்கு பிறகு டேட்டா பேஸ் இன்டர்பேஸ் ப்ரோக்ராம் இன்ஸ்டாலேஷன் என்பதாக புரிந்து கொண்டேன். உங்கள் கம்பெனி எங்கே இருக்குது? எங்கள் கம்பெனி சென்னையில் இருக்குது. மென்பொருள் தயாரிப்பு. எங்கள் கம்பெனி கிளைண்ட் கேஜியா சான் டியோகோ கலிஃபோர்னியாவில் இருக்குது. இந்தியாவிலேருந்து சுபா மேடம் சேர்த்து 11 பேர் இங்கே வந்து வேலை செய்கிறோம். யார்டா சுபா மேடம்? ப்ராஜெக்ட் லீடர். ரொம்ப வேலை வாங்குறாங்க. சில சமயம் மூடியாக இருக்கிறாங்க, சிடுமூஞ்சியாக இருக்கிறாங்க. பெண்ணும் கம்ப்யூட்டரும் ஒன்றுதாங்கிற மாதிரி ஒரு வெண்பா எழுதி வச்சிருக்கேன். பரிசீலிந்த தன் கவிதையை காட்டினான். அடிக்கடி சண்டியாகும், ஆண்கள் மறுக்கும், அகலத்துள்ளது சொல்லாது, எனக்கு படிந்தே இணங்காது, என்னை வெறுத்து விளக்கும், அணங்கும் கணினிக்கு நேர். எனக்கு நன்னா வேணும். ராத்திரி 12 மணிக்கு இந்த வெண்பா வேதனை. கவிதை எழுதுகிற வேலையை மூட்டை கட்டி வை. இதை சுபாட்ட காட்டாத, கிழிச்சு போட்டுருவா உன்னையும் உன் கவிதையும். ஆமாம், உனக்கு என்னடா டைட்டில்? திட்ட துணைத் தலைவர். அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் லீடர். இந்த ப்ராஜெக்ட்னு சொல்கிறியே, என்னதாடா செய்கிறீங்க இந்த ப்ராஜெக்டில்? ஏலத்தொகை நிர்ணய நிரல் நிறுவல். அரை மணி கேள்விகளுக்கு பிறகு எனக்கு புரிந்தது இதுதான். கேஜிஆர் கம்பெனி இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் ஏலத்தில் இருக்கிறார்கள். என்ன விலைக்கு ஏலம் கேட்டால் எவ்வளோ லாபம் வரும் என்று காட்ட அவர்களுக்கு ஒரு புரோகிராம் தேவை. அவர்கள் செய்யும் வேலைக்கான தொகைகளை வரிசைப்படுத்தி எளிதில் ஏல விலை நிர்ணயம் பண்ண முயல்கிறார்கள். எல்லாம் சரி. இதில் கோவிந்த் ரோல் என்ன? ஒன்றும் சரியாக புரியலை. சிஸ்டம் அனலைஸ்ன்னு வேற சொல்கிறான். இவன் என்னத்தை அனலைஸ் பண்ணுவான்? அவன் தமிழ்லேயே கம்ப்யூட்டர் பற்றி பேசுவது எனக்கு சற்று வியப்பையும் இன்னும் ஒரு குற்ற உணர்வை கொடுத்தது. எந்த மொழியில் படித்தா என்ன, எப்படியோ சரி, ஒரு வழியாக உருப்பிட்டு அமெரிக்கா வந்து விட்டான். மெதுவாக முன்னுக்கு வந்து விடுவான் என்ற நம்பிக்கை எழுந்தது. அவர்கள் காலை உணவுக்கு பிரெட் போதும் என்று சாப்பிட்டார்கள். சித்ராவும் வர அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தேன். என்ன படிக்கிறீங்க என்றான் கோவிந்த். ஹியூமனாய்ட் ரொபாட்டிக்ஸ் என்றாள் சித்ரா. எந்திரன் பார்த்துருக்கிறீங்களா? ரஜினி சூப்பராக செய்திருப்பார். அவள் விழிக்க நான் அவளுக்கு அதை விளக்கினேன். அவர் ஒரு பிரெஞ்சு படத்தை குறிப்பிட்டு, நேற்று நைட்டு படம் பார்த்தேன், எக்ஸலண்ட், இட்ஸ் அப்ல ஸ்பானிஷ் சிவில் வார் என்றாள். கோவிந்த் விழித்தான். படமும் பிரெஞ்சு, சப்ஜெக்டும் ஸ்பானிஷ் சிவில் வாராம். விளங்கின போலதான் என்று நினைத்து கொண்டேன். அவர்கள் விடைபெற்று கொண்டு கிளம்பினார்கள். கோவிந்த் கஷ்டப்பட்டு வேலை செய், தெரியாததெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. நீங்கள் முன்னுக்கு வந்ததில் எனக்கு சந்தோஷம். ஏதாவது உதவி வேணும்னா தயங்காமல் என்னை கேளு என்று சொல்லி அனுப்பினேன். அவர்கள் போன பிறகு சித்ரா, கோவிந்த் பத்து நீ என்ன நினைக்கிற என்றேன். ஹீ இஸ் எ நர்ட் என்றால், உனக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணிடலாமா? அவள் என்னை முறைத்து பார்த்தாள். அப்பா, எனக்கு ஒருத்தரை பிடிச்சா உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களா ஒருத்தரை எனக்குன்னு பிடிச்சு தர வேண்டாம். மேரேஜ் இஸ் நாட் டன் திஸ் வே, அண்டர்ஸ்டாண்ட் என்றால் கடுமையுடன். உங்கள் அப்பாவுக்கு எப்போ என்ன பேசணும்னு தெரியாது. சித்ரா, இங்கே வா, இந்த டிஷ்ஷெல்லாம் டிஷ்வாஷரில் போடு என்று என் மனைவி அவளை சமையலறைக்கு அழைத்தாள். 2 வாரம் கழித்து கோவிந்த் எப்படி இருக்கிறான் என்று பார்க்க சான் டியோகோ கம்பெனி அழைத்தேன். அவன் ஊருக்கு திரும்பி போய்விட்டதால் தகவல் கிடைத்தது. அவனுடைய மேலாளர் சுபாவை தொடர்பு கொண்டு பேசினேன். என்னாச்சுமா, ஏன் கோவிந்த் இந்தியாவுக்கு திரும்பிட்டான்? கோவிந்தும் பல்பீரும் எங்கள் ப்ராஜெக்டுக்கு சரியான ஆளுங்க இல்லை சார். அவங்களுக்கு ப்ராஜெக்டே புரியலை, இங்கிலீஷ் தெரியலை, மீட்டிங்கில் கிளைண்ட் பேசுகிறதும் புரியலை, இவங்களுக்கு பேசவும் வரல. அவங்கள 2 வீக்ஸ் ஜஸ்ட் ஃபார் பில்லிங் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பில்லிங்க்குன்னா கணக்கு காட்டுறதுக்கா? எஸ். எங்கள் ப்ரோக்ராமர் ஒருத்தன் திடீர்னு வேறு கம்பெனிக்கு தாவிட்டான். ஒருத்தன் கல்யாணம்னு லீவில் கேரளா போயிட்டான். எங்களுக்கு மொத்தம் 10 பேர் வேணும். கிளைண்ட் பில்லிங்க்கு
ஊரில் எங்கள் கம்பெனியை கூப்பிட கோவிந்தையும் பல்பீரையும் அவசரத்துக்கு அனுப்புனாங்க. இப்போ சரியான மாற்று ஆள் வந்தாச்சு, அதனால் இவங்கள திருப்பி அனுப்பிச்சிட்டோம். அம்லாவின் எதிர்பார்ப்பு ஏமாற்றமாய் போய்விட்டதில் எனக்கு சற்று வருத்தமாகவே இருந்தது. ஒரு வாரம் கழித்திருக்கும். ஒரு நாள் பாதி ராத்திரியில் ஒரு ஃபோன் கால் வந்தது. கோவிந்த் பேசுகிறேன், நான் இப்போ மவுண்டன் வின் கலிஃபோர்னியாவிலேருந்து பேசுகிறேன். அங்கே என்னடா பண்ணுற? கூகுளுக்கு வேலை செய்கிறேன் அங்கிள். என் மனைவிக்கு கூகுளில் வேலை கிடைச்சிது, அவளோட கூட சேர்ந்து வந்துட்டேன். எனக்கும் வேலை கொடுத்துட்டாங்க. மனைவியா? ஆமாம் அங்கிள். ஊருக்கு போனோன்னே அம்மா ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க. அவளும் ஐடி கம்பெனியில் வேலையில் இருந்தா. சரின்ட்டேன். அவசரத்தில் கல்யாணம் பத்திரிக்கை கூட அடிக்க முடியல. உங்களுக்கு சொல்லக்கூட நேரம் இல்லை. அம்மாவை கூட வருத்தம் தான். மன்னிப்பு கேட்டு சாரி சொல்ல சொன்னாங்க. வாழ்த்துக்கள். என்ன வேலை செய்கிற இப்போ கூகுளில்? தொடுதிரையில் தமிழ் நிரல் இடைமுக தயாரிக்க ஆராய்ச்சி நடக்குது. நான் குழு தலைவன், அதாவது டீம் லீடர். மீட்டிங்கில் இங்கிலீஷில் பேசணுமே, எப்படி சமாளிக்கிற? இந்த குழுவில் எல்லாம் தமிழங்க. துறை தலைவர் இன்றையும் தமிழில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கார். நல்லா தமிழ் பேசுவார். ஒரு வெண்பா எழுதியிருக்கேன், கேளுங்க. தமிழ் என்று தாழ்வும் எதற்காக தோடா? தமிழில் பயின்று சிறிதும் தயக்கமின்றி குதித்தோடி வந்த தமிழரை வேலையுடன் குவி அழைத்திடும் கூகுள். விடுமுறை கிடைக்கிறச்ச உங்களை வந்து பார்க்குறேன் அங்கிள் என்று ஃபோனை வைத்தான். யார் ஃபோனில் என்றால் மனைவி. கோவிந்த். அவனுக்கு போன மாதம் இந்தியாவில் கல்யாணம் ஆயிட்டதாம். இப்போ மவுண்டன் மீன் வந்து கூகுளுக்கு வேலை செய்கிறானாம். கூகுள்லையா? அழகா நம்ம பொண்ணுக்கு இவனை கல்யாணம் பண்ணியிருக்கலாமே. உங்களுக்கு இதுக்கெல்லாம் சாமர்த்தியம் கிடையாது.